மேஷராசி. மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து இப்போ வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து 8, 10ங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பூமி சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள்ங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னாலும் உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகளை எடுப்பீங்க. அது வந்து ஆக்கப்பூர்வமாக இன்னும் வரும் காலங்களில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப், தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது புதிய பார்ட்னர்ஷிப் நடக்கிறது, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பார்ட்னர்ஸ், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களுமே ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். 3 மற்றும் 6ஆம் அதிபதி புதன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து உடல் ரீதியான விஷயங்களில் சின்ன சோர்வுகள் இருக்கும். கொஞ்சம் நெக் பெயினோ இல்லை ஷோல்டர் பெயினோ வரதுக்கான வாய்ப்புகள். கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியான சந்திரன். 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆயிலும் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட்கள் வந்து கொஞ்சம் சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறமா ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான சூரியனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், கடன், வேலை விஷயமாக கொஞ்சம் சின்ன அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் உச்சமாக தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பெரிய பணமோ முதலீடோ பண்ணாமல் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். 9ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதாவது கொஞ்சம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் 10 மற்றும் 11ஆம் அதிபதி. 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் வந்து அட்டமெண்ட்டாக ஏதாவது சாதிக்கணுங்கிறது வெறியோடு இருப்பீங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வெளி மாநிலங்கள் இருக்கணும் நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க.